இந்த வீடியோவில் நிஃப்டியோட மொமெண்டம் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத ப்ரிடிக்ட் பண்ணலாம். அதுக்கு நான் ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோவை மார்க் பண்ணுறேன். ப்ரீவியஸ் மந்தோட ஹைலோங்கிறது வந்து நாளைக்கு மார்ச் ஸ்டார்ட் ஆகிறதுனால பிப்ரவரி மந்தோட ஹைலோ மார்க் பண்ணுறேன். அதை க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன். அப்படின்னு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வீக்லி கேண்டில் கன்வெர்ட் பண்ணுறேன். ப்ரீவியஸ் வீக்கோட ஹை அதை நான் வந்து ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ரீவியஸ் வீக்கோட லோ அதையும் நான் வந்து ஆரஞ்சு கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டே கேண்டிலுக்கு வைக்கிறேன். ப்ரீவியஸ் டேங்கிறது வந்து இன்னையோட டே லோ அண்ட் டே ஹை. ஸோ இன்னைய டேவோட ஹை அதை நான் வந்து வயலட் கலரில் மார்க் பண்ணுறேன். இன்னைய டேவோட லோ அதையும் நான் வயலட் கலரில் மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ ஓவராலாக நிஃப்டியோட ட்ரெண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அந்த ட்ரெண்ட் லைனை பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். அதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் லைன் கொடுத்துக்கிறேன். அதேமாதிரி டாப்பில் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பொறுமையாக எப்படி வரைகிறோம், எப்படி அனலைஸ் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களாலையும் இதை ஈஸியாக வரைய முடியும், இதை ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்து நிஃப்டி எந்த ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு கன்வெர்ட் பண்ணுறேன். நாளைக்கு எப்படி மூமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்காக இதை நான் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலில் வைக்கிறேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் வச்சு இதில் என்ன மாதிரியான ஒரு ட்ரெண்டு மூவ் ஆகி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணுறேன். அப்படி நான் கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு தெரியறது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரெண்டு கனெக்ட் ஆகி போயிட்டுருக்கா, அதை வரைஞ்சிக்கிறேன். அதே சேம் டைமு இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டுருக்கு. அதே போல் தான் இப்போ பாருங்களேன், ட்ரெண்ட் லைனை வரைகிறேன். இந்த பாட்டம் டு பாட்டம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, இப்போ இதில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு தெரியுதுங்களா? ஒரு சேனல் இதுக்குள்ளார ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன் உள்ள ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் உள்ள ஃபார்ம் ஆகிருக்கு. இதை கன்சிடர் பண்ணி நாளைக்கு நிஃப்டி எப்படி மூவ் ஆகும், எப்படி அப் டவுன் நடக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டி இந்த ரேஞ்சில் இருக்குது. 17,311 310 அந்த ரேஞ்சில் இருக்குது. 303ல் இங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆனால் அப்பாச்சுன்னா இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 17,350 ரேஞ்ச். இதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது ப்ரீவியஸ் வீக்கோட லோ, அந்த இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகி திருப்பி இந்த சேனலில் பட்டு திருப்பி ரீடெஸ்ட் ஆகி திருப்பி சேனலில் பட்டு இப்படியே சைட்வேஸில் மூவ் ஆக சான்ஸ் இருக்கும். சப்போஸ் இந்த வீக் இதை உடச்சி மேலே ஏறுதுன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேட் பண்ணி பிரேக் அவுட் பண்ணி மேலே இந்த ரேஞ்ச், அதாவது 17,500 ரேஞ்சை தொடரலாம் அப் ட்ரெண்டாக இருந்தால். சப்போஸ் டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னா இன்னைய டேவோட லோவை கட் பண்ணுதுன்னா ப்ரீவியஸ் மந்தோட லோ இந்த ரேஞ்ச் 17,280 220 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு கன்சல்டேஷன் நடக்க சான்ஸ் இருக்குது. இதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்து 17,130 இந்த ரேஞ்சை தொடர்றதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் அப்படியே வந்து பேங்க் நிஃப்டியோட லெவலுக்கு போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி பேங்க் நிஃப்டியோட ஹை லோ இதெல்லாம் மார்க் பண்ணிட்டேன். வீடியோட லென்த் அதிகமாக போகுங்கிறதுனால நீங்கள் வரைஞ்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸ் மந்தோட ஹை
லோ, ப்ரீவியஸ் வீக்கோட ஹை லோ, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ. அதோட இம்பார்ட்டன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நீங்கள் வரைஞ்சி பார்த்து அதை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டில் நீங்கள் வரைகிற இடத்துல எப்போ மார்க்கெட் பட்டு திரும்புறது உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ தான் வந்து உங்களோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது உங்களுக்கு புரியும். நான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில் வச்சுருக்கேன். அதோட ஒரு ட்ரெண்டை மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்ரெண்ட் இதுக்குள்ளே இருக்குது பாருங்கள், அந்த ட்ரெண்டையும் மார்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு. ஸோ இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். நம்ம இது எந்த லெவலில் அடுத்து மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் கேண்டில் வைக்கிறேன். நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுட்டு இதுக்குள்ளார ஏதாவது கன்சல்டேஷன் நடக்கிறது, ட்ரெண்ட் அப்பு டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்குறேன். அப்படி நான் கன்சிடர் பண்ணுறப்ப எனக்கு பார்க்க தோன்றது வந்து இந்த இடம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புரியுதா? ஸோ இந்த இடம் வந்து எந்த இடம் சொல்கிறேன்னா இந்த ரேஞ்ச் ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணி இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு. சப்போஸ் இப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு அப் ட்ரெண்டில் போகணுன்னா இந்த இடம் இருக்குல்ல 40,400 இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து 40,500. நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 40,775 இந்த ரேஞ்ச் இருக்கும். இதுக்கு மேலே மூவ் ஆச்சுன்னா ஃபர்தராக இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் 41,200 ரேஞ்சு. இதே சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் கன்சால்டேட் ஆக சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் ப்ரீவியஸ் டேங்கிறது இன்னைய டேவோட லோவை கட் பண்ணிச்சுன்னா இதிலேருந்து இறங்கி ப்ரீவியஸ் வீக்கோட லோ அந்த ஆரஞ்சு கலர் லைனில் சப்போர்ட் எடுத்து இந்த லெவலுக்குள்ளே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். சப்போஸ் இந்த வீக்கும் கட் ஆகுதுன்னா எகெயின் நெக்ஸ்ட்டு வந்து இது இந்த ரேஞ்ச் எக்ஸாம்பிளுக்காக 38,000 இல்லை 39,000 ரேஞ்சில் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நான் டெய்லி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி மார்க்கெட்டோட லெவலை புரிஞ்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டை புரிஞ்சிக்கிட்டு அனலைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை திருப்பி ஒரு வாட்டி பாருங்கள். எந்த லெவல்லேருந்து சப்போர்ட் வரைகிறோம், எந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைகிறோம், ட்ரெண்ட் லைனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன. ஒன்ஸ் நீங்கள் வரைஞ்சி பார்த்து அது உங்களுக்கு புரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை வரைய முடியும். நீங்கள் கண்டினியூவாக வரைஞ்சி பழகி நீங்கள் ஒரு கட்டத்தில் வரைகிறப்ப மார்க்கெட் வந்து அந்த இடத்துல பட்டு டேர்ன் ஆகும், அந்த இடத்துல பட்டு திரும்பும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் எந்த லெவலுக்கு இதை நம்ம யூஸ் பண்ண முடியும், எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். டெய்லி பேசிஸில் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எந்த லெவலில் இருக்குங்கிறத நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணி மூவ் பண்ணி போக முடியும். அதுக்கு டெக்னிக்கல் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து நீங்கள் பழகிக்கணும். கண்டினியூவாக மார்க்கெட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் நீங்கள் அது கூட இருந்து பழகினா மட்டும்தான் அதோட மூமெண்டம்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.